அவரகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக டாக்டர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று தர்மபுரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அன்புமணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் பலமுறை அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவித்தும் அவர் அதனை ஏற்கவில்லை என்பதால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக டாக்டர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி நியமிக்கப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்ரீகாந்தியை அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் ராமதாஸ் இன்று அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையே மோதலும் போட்டி பொதுக்குழு கூட்டங்களும் நடைபெற்ற நிலையில் இன்று தருமபுரியில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் பதவிக்கு ஸ்ரீகாந்தி பெயரை டாக்டர் ராமதாஸ் முன்மொழிந்து அவரை தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே செயல் தலைவர் பொறுப்பை அன்புமணி ஏற்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் பலமுறை தெரிவித்திருந்தும் அதனை அன்புமணி ஏற்காத நிலையில் டாக்டர் ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீகாந்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமக்கும் பாதுகாப்பாக ஸ்ரீகாந்தி பொறுப்பேற்பார் என்றும் கட்சியை வழிநடத்துவார் என்றும் டாக்டர் ராமதாஸ் தர்மபுரியில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் மகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் நடைபெற்ற பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி அந்த கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரகம் தகவலுக்கு நன்றி கண்ணன்.